அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/8/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆடி சுவாதி நட்சத்திர நாள். சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு இந்த நாளிலே எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிவபெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே நோய் நொடிகளின்றி வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்று அதிகாலை 3:36 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 4:36 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:36 வரை மரண யோகமும் காலை 6:03 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். நல்ல சிந்தனைகளை வளர்க்கின்ற மேஷ ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நன்மைகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். உறவுகள் சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். உதிரி வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாதவர்களிடம் எச்சரிக்கை தேவை. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, கோபத்தை தணிக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கோபம் பட்டால் அதுக்கு வேல்யூவே இருக்காது. காரண காரியத்தோடு கோபம் வர வேண்டும். நண்பர்களுடன் பிரச்சனை வேண்டாம். தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேறு மொழி பேசும் மக்களால் நன்மைகள் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையுடைய மிதுன ராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகளுக்கு போட்டிகள் நிறைந்து காணப்படும். சிலருக்கு மந்த நிலைமை இருக்கும்.
ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். அதே போல் காதலர்களுக்கிடையும் அந்யோன்யம் ஏற்படும் நாள். இன்று பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். விரயங்களை தவிர்க்க வேண்டும். லக்ஸரியான பொருள் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீர்கள். கிரெடிட் கார்டு யூசேஜை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. அதற்கான வட்டியை நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் எல்லாம் வரும். பயன்படுத்திக்கங்க. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். கடன் விஷயத்திலே சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். குழந்தை செல்வங்கள், புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே காதல் அற்புதமாக இருக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைத்து வாழும் கன்னிராசி என்பர்களே, இன்று நன்மைகள் நடக்கும் நாள். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது, ஒரு சொந்தமாக ஒரு இடமோ அல்லது ஒரு வீடோ வாங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தியோ அனுகூலமான கோச்சார கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டெய்லராக இருப்பவர்களுக்கு, ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு, மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய் தந்தையருடன் இன்று சுமூகமான உறவு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அல்லது புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று
அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் செலவுகள் எல்லாம் உண்டு. வாகனங்களின் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில விரய செலவும் வந்து சேரும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு முன்னேறும் விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் எல்லாம் தென்படும். நல்ல வரன்கள் அமையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, ரைஸ் மில், ஆயில் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மதியத்துக்கு பின்னர் வரும். அதே போல் பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தரும் நாள். சில விஷயங்களிலே துணிந்து இறங்குவீர்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு இப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். சொந்தமாக வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அதிரடி லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. படிப்படியாக வாழ்க்கையிலே முன்னேறும் மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. 7.5 சனி காலமாக இருப்பதனால் கோபத்தை, டென்ஷனை குறைக்க வேண்டும். சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல் உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறையும். மகள் அல்லது மகனுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கெல்லாம் கிடைக்கும். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். காசு, பணம் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. நண்பர்களை நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியாத துறைகளிலே பிஸ்னஸ் செய்வதை இப்பொழுது தவிர்ப்பது நல்லது. 7.5 சனி காலமாக இருப்பதனால் விரயத்தில் கொண்டு வந்து விடும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் விரய செலவுகள் உண்டு. மாணவர்கள் படிப்பிலே, கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். போட்டி பரீட்சைகளுக்கு தயார் ஆகும் மாணவர்கள்
கவனமாக எச்சரிக்கையாக படிக்க வேண்டிய காலம், படிக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனம் ராசி என்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். பணம் விஷயத்திலே கவனம் தேவை. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் குறைவாக கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் உண்டு. அதே போல் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். இன்று மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி மண்குவாரி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.